அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, அடுத்து நம்ம எழுத போற எக்ஸாம் வந்து பிஇஓ எக்ஸாம்னு வரப்போகுது. நமக்கு நவம்பர்லயே வந்திருக்கும், டிசம்பர்ல வந்திருக்கும் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல. ஜனவரில கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அதுக்குரிய மாடல் கொஸ்டின் அதாவது 2023ல நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் என்னென்ன கொஸ்டின், எவ்வளோ எவ்வளோ மார்க் கேட்காங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கொஸ்டினை நான் உங்களுக்கு பிடிஎஃபா டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். இதுக்குரிய ஆன்சர்ஸ் கீயும் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்தம் இந்த கொஸ்டின் புக்லெட்ல 180 கொஸ்டின் இருக்கும். 180 கொஸ்டின்னா 30 மார்க் வந்து தமிழ் தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வு வந்து 30 மார்க் நமக்கு. அதுல வந்து பார்ட் ஆல வந்து தமிழ் தகுதி தேர்வு பிஜிடிஆர்பி எழுதியிருந்தா நீங்க எழுதியிருப்பீங்க தமிழ் தகுதி தேர்வு. அது வந்து 130 மார்க். 1ல இருந்து 30 வரைக்கும் அந்த கொஸ்டின் இருக்கும் பார்ட் ஏன்னு. அதுல 1ல இருந்து 20 வரைக்கும் 2 மதிப்பெண் வினாக்களும், 21 30 வரைக்கும் 1 மதிப்பெண் வினாக்களும் கொடுத்திருப்பாங்க. இதுல 20 மார்க் எடுத்தா நம்ம தகுதி தேர்வுல தகுதி ஆயிரலாம். தகுதி பேப்பர்ல நீங்க தமிழ் தகுதி தேர்வுல பாஸ் பண்ணாதான் உங்களோட பேப்பரே வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஆனா இது ஈஸியா பாஸ் பண்ணிடலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. 20 மார்க்ங்கிறது தமிழ் நம்ம படிச்சு ஈஸியா எடுத்துடலாம். அடுத்து பாருங்க, வந்து அனுமதிப்பட்ட டைமிங் கொடுத்துருக்காங்க. 210 நிமிஷம் பொது தேர்வுகளுக்கு. மாற்றுத்திறனாளி தேர்வுக்கு வந்து 240 நிமிடங்கள். 3.5 மணி நேரம். தமிழ் தகுதி தேர்வை சேர்த்து நமக்கு 3.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. அதே டிசபிலிட்டி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து கூட 1/2 மணி நேரம், 4 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ் தகுதி தேர்வு வந்து 30 கொஸ்டின் கேட்டுருவாங்க. அது பார்ட் ஏ. அடுத்து பார்ட் பில வந்து நம்ம சப்ஜெக்ட்ல 110 மார்க். அதாவது தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல். இது எல்லாத்துலயும் சேர்ந்து ஆவரேஜா 110 மார்க். 22 கொஸ்டின் கேட்கலாம், இல்ல 20 கொஸ்டின் கேட்கலாம், 18 கேட்கலாம், 22 கேட்கலாம். அதாவது மொத்தம் 110 கொஸ்டின் இருக்கும் நம்ம சப்ஜெக்ட்ல. அது போக சைக்காலஜில 141 170 வரைக்கும் சைக்காலஜி 30 மார்க் கண்டிப்பா. இப்போ டெட் நீங்க எழுந்தீங்கன்னா அதில் சைக்காலஜி படிச்சிட்டீங்கன்னா அந்த இதே இதுக்கு யூஸ் ஆயிரும் கண்டிப்பா. அதை 30 மார்க்கு 30 மார்க்கு. பொது அறிவும் நமக்கு வந்து 30 மார்க் கேட்பாங்க. 10 மார்க். பொது அறிவு வந்து 30 மார்க் கிடையாது, 10 மார்க். சைக்காலஜி வந்து 30 மார்க், பொது அறிவு வந்து 10 மார்க் தான். மொத்தம் வந்து 180 கொஸ்டின்ல நமக்கு பார்த்தாச்சு. இப்போ கொஸ்டின் எப்படி இருக்கு நம்ம விரிவா உள்ள போய் பார்க்கலாம். பாருங்க, முதல் பார்ட் ஏல வந்து பார்ட் ஏ பாருங்க, தமிழ் ஒரு 30 கொஸ்டின் இருப்பாங்க. தமிழ் தகுதி தேர்வு. அகர வரிசைப்படி சொற்களை ஒழுங்குபடுத்துக. இதை பி தான் ஆன்சரு. நறுவி, நெடுதல், நேமி, நைடுதான் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சரு. நான் உங்களுக்கு ஆன்சர் கீயும் டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வரேன் பாருங்க. அது பார்ட் ஏ. பார்ட் ஏல மொத்தம் 30 கொஸ்டின் பாருங்க. அடுத்து 31 வந்து பார்ட் பி வந்துருச்சு. பார்ட் பி வந்து முதல் 20 கொஸ்டின் வந்து தமிழ் கேட்டிருப்பாங்க. அதாவது எல்லாம் சேர்ந்து 110 மார்க். தமிழ் மட்டும் கிடையாது. தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் எல்லாம் சேர்ந்து 110 மார்க். அடுத்து சைக்காலஜி 30 மார்க். ஜெனரல் நாலேஜ் வந்து 10 மார்க். பாருங்க, தமிழ்ல கேட்டிருக்க எது வரைக்கும் இருக்கும் 31ல இருந்து 48 வரைக்கும் தமிழ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 49 வந்து இங்கிலீஷ். 49ல இருந்து இங்கிலீஷ் கேட்டிருக்காங்க பாருங்க. 18 கொஸ்டின் கேட்டிருக்காங்க தமிழ்ல. அடுத்து இங்கிலீஷ் எவ்வளவு வரை கேட்டிருக்காங்க? 48ல இருந்து 66 வரை கேட்டிருக்காங்க. அடுத்து 67ல இருந்து மேத்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. 67 கொஸ்டின் வந்து நமக்கு மேத்ஸ். 67ல இருந்து மேத்ஸ், கணிதம் 67. 67ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் வச்சிருக்காங்க? மேத்ஸ் வந்து 80 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 80 வரைக்கும் மேத்ஸ் தான். அடுத்து 81ல இருந்து 80 மேத்ஸ், 81 மேத்ஸ் தான். 84 வரை கொடுத்துருக்காங்க. அடுத்து 85ல இருந்து நமக்கு சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. 85ல இருந்து சயின்ஸ் 90. இதெல்லாம் சேர்ந்து நமக்கு சயின்ஸ். அடுத்து சோசியல் பாருங்க, இது வரைக்கும் சயின்ஸ் தான். அடுத்து சோசியல் சயின்ஸ் கொடுத்துருக்காங்க. 106ல இருந்து நமக்கு வந்து சோசியல் சயின்ஸ் அமைச்சிருக்காங்க மொத்தம். அடுத்து பாருங்க, 140 வரைக்கும் வந்து நமக்கு சயின்ஸ் எல்லா சப்ஜெக்டும் 5 சப்ஜெக்ட் வந்துருது. அடுத்து 141ல இருந்து 170 வரைக்கும் நமக்கு சைக்காலஜி தான். முதல் கொஸ்டின் பாருங்க, சைக்காலஜியா வழிகாட்டுதல் பொறுத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 143
ட்ரெண்ட்ல வந்து மனவெழுச்சியின் வகைகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே வாங்க வரிசையா கீழ வந்து பார்த்தா நமக்கு சைக்காலஜி வந்து 150 வரை கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா கொஞ்சம் ட்ரை பண்ணா ஈஸியா வந்து அடிச்சிடலாம் பிஓ எக்ஸாம்ல. மொத்தம் வந்து போஸ்டிங் கம்மியா இருக்கு. 60 போஸ்டிங்குள்ள தான் வரும்னு நெனைக்கிறேன். போன தடவ 48 போஸ்டிங் போட்டாங்க. இந்த தடவ 58 போட்டுருக்காங்க. அது 60ஆ வரலாம். பாருங்க 170 வரைக்கும் சைக்காலஜி தான். அடுத்து 171ல இருந்து பாருங்க ஜிகே கேட்டிருக்காங்க. 171ல இருந்து ஜிகே. ஜிஏ ஜிஐஎஸ் எக்ஸ்பேண்ட் இதுல இருந்து நமக்கு 180 வரைக்கும் ஜிகே. இது வந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, முதல்ல வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து 30 கொஸ்டினு. அடுத்து 110 கொஸ்டின் வந்து தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் வந்து 110 கொஸ்டின். அது எவ்வளோலாம் கேட்கலாம். 22 இருக்கலாம், 20 இருக்கலாம். இப்போ மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. நான் 110 மார்க் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 30 மார்க் வந்து சைக்காலஜி, உளவியல், கல்வி உளவியல் 30 மார்க்கு. அடுத்து கடைசியில் 10 மார்க் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஜிகே, பொது நடப்பு நிகழ்வு, பொது அறிவியல் வந்து இப்போ உள்ள நிகழ்வு கேட்டிருக்காங்க. இல்லை நமக்கு தெரிந்த பொது அறிவும் கேட்டிருப்பாங்க. இதுதான் ஜிகேவோட. நம்ம வந்து கண்டிப்பா வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி படிச்சா பிஓ ஆயிரலாம். பிஓங்கிறது வந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அதாவது பிளாக் எஜுகேஷன் வந்து ஏஓ சொல்லுவாங்க. இப்போ பிஓன்னு இருக்காங்க. இது வந்து சம்பளம் நல்ல சம்பளம் தான். இதில் வந்து பேசிக்கே 36,600 வரைந்து ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஏற்கனவே இதுக்குள்ள வீடியோ போட்டுப்போம் சிலபஸ் என்னன்னு, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சிலபஸ் என்ன அதில் வெறும் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பார்த்தாச்சு. இதுக்குரிய ஆன்சர் நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணி வச்சிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.